என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்பு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சமயங்களும் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. இறைவன் ஒருவனே இல்லைங்களா? எல்லா சமயமும் அதான், இறைவன் ஒருவனே. நம்ம இறைவனை வழிபடுகிற தன்மைகள் தான் வித்தியாசம் இருக்கு. ஆனா எல்லா சமய நூல்களும் நமக்கு என்ன சொல்லுது? அன்பு தான். அப்ப அன்பை நம்ம வாரி வழங்கும் பொழுது அது உண்மையிலே அந்த அன்பு எங்க போய் சேரும்? இறைவன் அண்டை போய் சேரும். அப்ப இந்த அன்பு என்பது மாயமற்ற ஒரு அன்பாக இருக்கணும். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் பவுல் நமக்கு இது முழுவதுமாய் அன்பை குறித்து தான் நமக்கு சொல்கிறார். இந்த அன்பு என்பது நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல பிறரை நேசிக்கணும். இது இயேசுனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கு. நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி மற்ற நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று. அது ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது. அப்படி என்றால் இதை நம்ம வாழ்க்கையிலே நடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிப்பது ரொம்ப அரிது. இதை நம்ம பயிற்சியாக கொண்டு வர வேண்டும். இதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இப்போ ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனையில ஒரு அம்மா நீண்ட காலமாய் ஒரு கோமா ஸ்டேஜ்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு வயதான ஒரு 70 வயது மிகுந்த ஒரு முதியவர் என்ன செய்யறாருன்னா, வேகமாய் தன்னுடைய கால்களிலே அடிபட்டவராய் என்ன செய்யறாரு, கையில ஒரு பேக்ல சாப்பாடு எடுத்துட்டு வேகமா ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு காலில் அடிபட்டு ரத்த காயத்தோடு வர்றாரு. வந்தவர் அங்க இருக்க டாக்டர் கிட்ட வந்துட்டு, டாக்டர் என் காலில் சீக்கிரமா ரத்தம் வருது, அதுக்கான மருந்தை போடுங்க, என் மனைவி காத்துட்டு இருப்பா, நான் போய் அவளோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. என்ன அவசரம், ஏன் அப்படி போறீங்க? இல்ல சீக்கிரம் போகணும், அவங்க தான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது அப்படின் போது, அப்போ அந்த முதியவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், அவங்க இன்னைக்கு கோமால படுத்துட்டு இருப்பாங்க, நாங்கள் கல்யாணமான புதுசுல ஒரு கமிட்மெண்ட் பண்ணோம், அதான் 2 பேரும் சேர்ந்தே உணவு எடுத்துக்கணும், சாப்பிடுவோம், அதான் நாங்கள் இந்த உலகத்துல உயிர் இருக்கிற வரைக்கும், அதாவது ஒருத்தர் பலவீனமா இருந்தா கூட கடைசி வரையிலும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும், இது எங்களுடைய கமிட்மெண்ட். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இப்போ கோமால வேணா படுத்து இருக்கலாம், அவளுக்கு வேணா இப்ப அது நினைவு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நினைவு இருக்குல்ல, எனக்கு அவளை தெரியும்ல, அப்போ நான் சாப்பிடும் போது அவ பக்கத்துல உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். பாருங்க, அதாவது அவங்களுக்கு வேணா எனக்கு தெரியாம, ஆனா எனக்கு அவங்களை தெரியும்ல, இந்த அன்பு. அப்போ வயதான காலத்தில் கூட அந்த முதியவர் தன் மனைவி மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்தார், கரிசனை வச்சிருந்தார். அப்போ இதை சாதாரண ஒரு மானிட உறவிலே இவ்வளவு ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்குன்னா, அப்போ நம்ம எல்லாம் படைத்த பரம தந்தை நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அன்பை நமக்கு எவ்வளவு அழகாய் நமக்கு நடப்பித்து காட்டினார் இல்லையா? தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார்ல. அப்போ இந்த அன்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த அன்பை, இயேசுவின் அன்பு நம்ம மீது முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. அந்த அன்பை ருசி பார்க்கிறவர்கள் மட்டும்தான் தெரியும். இந்த அன்பை நம்ம பெற்றவங்க, இயேசுவின் அன்பை முழுமையாய் மனதார அனுபவித்தவங்க அதை அப்படியே வச்சிடாம இயேசுவின் அன்பை பலரோடு பகிர்ந்தளித்து வாழணுங்க. அப்போ பலரோடு பகிர்ந்தளித்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப இயேசுவின் அன்பை எல்லாரோடு நம்ம பகிர்ந்தளித்து வாழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை எல்லாரிடத்திலும் பகிர்ந்தளித்து வாழ கிருபை தாரும். பிரேசிய ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.